சிண்டுவின் தைரியம். ஒரு ஊரில் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் நிறையா பறவைகளோ விலங்குகளோ வாழ்ந்துட்டு வந்தது. அந்த காட்டில் சிண்டுன்னு ஒரு பறவை வாழ்ந்துட்டு இருந்தது. சொந்தமாக கூடு கட்டி அதில் வாழலாம்னு நினச்சது. சின்ன சின்ன குச்சி, காய்ந்த புல் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா கூடு கட்டி முடிச்சது. ஒரு வழியா கூடு கட்டி முடிச்சிட்டோம். இனிமே நம்ம இந்த கூட்டுல நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். சிண்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கருமேகம் சூழ ஆரம்பிச்சிருச்சு. காடு முழுவதும் இருட்டாகிடுச்சு. புயல் காத்து பலமா வீச ஆரம்பிச்சது. சிண்டு ரொம்பவே பயந்துருச்சு. மின்னல் சத்தம் சிண்டுவை ரொம்ப பயமுறுத்திருச்சு. மழை சடசடன்னு பொழிய ஆரம்பிச்சு. கமான் சிண்டு, இந்த மழை காத்து இதெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நான் ரொம்ப தைரியசாலி. நான் தைரியமா எதிர்கொள்ளணும். பயப்படாத சிண்டு, பயப்படாத. சிண்டு தன்னை வீரனாக உணர்கிறான். இப்படி சிண்டு தைரியமா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கருமேகங்கள் எல்லாம் விலகி சூரிய ஒளி படர ஆரம்பிச்சது. மீண்டும் காடு இயல்பு நிலைக்கு திரும்பியது. சிண்டுவுக்கு ஒரே சந்தோஷம். குட்டீஸ், நீங்களும் சிண்டு மாதிரி எந்த பிரச்சனையையும் ரொம்ப தைரியமா கையாளணும். அப்பதான் அந்த பிரச்சனைய சமாளிக்க முடியும். சரி குழந்தைகளா, மீண்டும் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.